குக்கு வித் கோமாளி ஒரு காலத்துல மக்களால கொண்டாடப்பட்டு இப்ப கான்ட்ரோவர்சியில எல்லாரும் கலாய்க்கிற ஒரு ஷோவா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு குக்கு வித் கோமாளி புகழ் அந்த ஆரம்பத்துல இருந்த சமயம் மணிமேகலை இருந்தது, அவங்களோட காம்போ குரேஷி வந்தது அண்ட் பாத்தீங்கன்னா அதுல சிவாங்கி இருந்தது அப்படின்ட்டு நிறைய பேரை பிடிக்கும், நிறைய பாண்டிங் உருவாச்சு, நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சு. அதையும் தாண்டி ஒரு ஃபன் எலிமெண்ட் எல்லாமே குக்கு வித் கோமாளியில அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஷோ. அந்த ஷோல இப்ப பெரிய பஞ்சாயத்து. அதுவும் ஒரு வாரமா போயிட்டு தான் இருக்கு. வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய நடிப்பரக்கன் திவாகர் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா போலீஸ் ஸ்டேஷன் சென்னையில போயிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, என்ன மாக்காப்பா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, முக்கியமா கானா வினோத், புகழ் இவங்கலாம் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. இரும்பு ராட்லயே தாக்கிட்டாங்க. என்ன பார்த்து அவங்களுக்கு ஜெலசி. நான் வளரக்கூடாதுன்னு அவங்க நெனைக்கிறாங்க. என்ன அவங்க முடக்கி வைக்க பார்க்குறாங்க. என் டேலண்ட்ட வந்து ஃபுல்லா டம்ப் பண்ண பார்க்குறாங்க. இவங்கனால தான் நான் வந்து வெளியில வந்தேன். சேனலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லன்ற மாரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இது நார்மலா போகும்னு பார்த்தீங்கன்னா, கால்ல இருக்க காயத்த காட்டுனது, பிரஸ் மீட் போட்டது, தனியா வீடியோ போட்டு பேசினதுன்ட்டு பாதி ட்ரால் வீடியோ ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. என்னுடைய நடிப்ப ஒரு தனியாளா இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆளுடைய நடிப்பை இவங்க எப்படி இது முடக்கலாம்? அப்படின்ற மாதிரி நெறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. "யார் சாமி உன்னை யார்ப்பா கூப்பிட்டது?" அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டே தாங்க இருக்காங்க. இது நம்ம கண்ணு முன்னாடி வரிசையா நடந்துட்டு தான் இருக்கு. சொல்ல போனோம்னா, நடிப்பு அரக்கன் திவாகர் என்ன பண்றாரு? ஏது பண்றாரு? எப்படி இருக்காரு? இந்த கேள்வி நமக்கு தெரியும். பிக் பாஸ்ல இருக்கப்பயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, ஆரம்பத்துல அவர பிடிச்சது தாண்டி, அதுக்கப்புறம் அவர் பேசுறது, பண்றது எல்லாமே தன்னத்த பத்தி பெருமையா பேசுறது, ஜாதி பெருமை பேசுறதுன்னு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. இப்ப கூட ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா, கானா வினோத்தோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல பாக்யா, அவங்க லைவ்ல ஒரு வீடியோல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு தெரியும். குக்கு வித் கோமாளில வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரும்போதே எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஏற்கனவே திவாகருக்கும் என் புருஷனுக்கும் செட் ஆகாது. அவங்க நேர்ல ஏதாவது இது பண்ணும்போது பிரச்சனை வருமோன்னு நான் பயந்துட்டே தான் இருந்தேன். என்ன நடக்க போகுதுன்னு ஒரே குழப்பமா வேற இருந்துச்சுன்ற மாரிலாம் பேசியிருப்பாங்க. ஆனா என்ன பண்றது? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என் புருஷனோட சண்டை போடுறதுக்கு பதிலா, தேவையில்லாம அங்க வர பொண்ணுங்க எல்லார்கிட்டயும் தேவையில்லாத தகாத வார்த்தைகள் பேசி அத ஜோக் கன்டென்ட்ன்னு கொண்டு வர, சேனல் சார்புல இருந்து அவர வெளியில தொரத்திட்டாங்க. பட் இவங்க வந்து குடிச்சிருக்கதா, ட்ரக் யூஸ் பண்றதா, தேவையில்லாம அவர அடிச்சதா, புல்லி பண்ணதாலாம் பொய் சொல்லிட்டு எல்லார் மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அவரு. இதுல என்ன விஷயம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, திவாகர பொறுத்தவரைக்கும் பொண்ணுங்க அப்படின்னு கிடைச்சாலுமே அரோரா கிட்டயா இருக்கட்டும், அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே அவரு ஒரு லிமிட்டுக்கு மேல தான் பேசுவாரு. அது நார்மலாவே இருக்காது. ஓவர் டூவா பேசிட்டு இருப்பாரு. அது எல்லாருக்கும் பிடிக்காது. முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் நெறைய பண்ணியிருக்காரு திவாகர். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இப்ப அதனால தான் பின்விளைவுகள் வந்துட்டு இருக்குன்னு நெனைக்கலாம். ஏன்னா அவர பிக் பாஸ்க்கே கூப்பிட்டது தேவையில்லாத வேலை. இப்ப கூப்பிட்டு அண்டா கசம் ஷோல இருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் குக்கு வித் கோமாளிக்குன்னா அவர கோமாளியா கூப்பிடணுமா? அவர் தான் பெரிய ஹீரோ மெட்டீரியல்னு அவரே சொல்லிட்டு திரியிறாரு. தேவையில்லாம சொந்த காசுல சூனியம் வச்சுட்ட விஜய் டிவி உனக்கு இது தேவடா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க.